நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, காக்காக்கு எதுக்கு சோறு வைக்கிறாங்க. ஓகே, இது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு ஐதீகம் உண்டு. ஆனால் இது ஒரு ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்துல வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு சின்ன கதையில சொல்லணும் பார்த்தீங்கன்னா, கிணத்துல ஆழம்ங்கிறதுக்கு ஊழா விட்டு பிள்ளையான்னு போகிறது தான். அதாவது நம்ம ஒரு மக்கள் மொத்தமாக அன்னதானமோ ஒரு சாமி கும்பிட்றதோ படையிலோ போட்டுட்டு அது காக்காக்காக முதல் போய் வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த சாப்பாடில் ஆதி காலத்தில் என்னென்ன இது இருக்குன்னு தெரியாது. சப்போஸ் ஒரு பூச்சியோ பள்ளியோ ஏதாவது ஒன்று நம்மள அறியாமல் உள்ள வாய்ப்புகள் இருக்குது. விஷப்பூச்சியோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நம்ம இருட்டுக்குலாம் சமைப்பாங்க, லைட் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய மக்கள் உட்காந்து சாப்பிட்றதுல எதுவும் விஷம் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணுறதுக்காண்டி தான் காக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காக்காவுக்கு போய் வைக்கும்போது காக்காவுக்கு தெரியும் அந்த சாப்பாடில் விஷம் இருந்துச்சுன்னா ஸ்மெல்லு இதில் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். காக்கா சாப்பிடலன்னா மக்கள் அது பண்டைய காலத்தில் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தான் காக்கா அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்காங்க. கிணத்துல ஆழம் பார்க்குறது ஊற விட்டு பிள்ளையான்னு போவாங்க. அதே கதை தான். நம்ம காக்கா சப்போஸ் சாப்பிட்டுச்சுன்னா ஓகே, அது நல்ல ஃபுட்டு. இல்லைன்னா அது விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் அந்த சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. அதுதான் நம்ம இப்போ நம்ம முன்னோர்களை சாப்பிட்றத வச்சு நம்ம ஒரு ஐதீகத்தை வச்சுருக்கோம். ஆனால் இப்போ காக்கா சாப்பிடலன்னு சொல்லி நம்ம எடுத்து சாப்பிட்றோம். ஆனால் பழங்காலத்தில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பாடு விஷம் இருக்கா அதுக்காண்டி தான் அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் அதிகமாக நிறைய பேர் மொத்தமாக அன்னதானம் இந்த மாதிரி நிறைய இடத்துல சாப்பிட்றப்ப பெரிய எதுவும் சம்பவம் இந்த மாதிரி ஆயிருக்கிறதுக்காண்டி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது போக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதம் மொத்தமாக வீட்டில் ஒரு ஊரே உட்காந்து சேர்ந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இடத்துல மேக்ஸிமம் மொத்தமாக உட்கார சாப்பிட்ற இடத்துல ஃபுல்லாக காக்காக்கு தான் படையல் போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.